Hello guys, welcome back to another video. நான் உங்க ஸ்ரீ. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸுக்கு போகிறேன். கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இன் கன்னியாகுமரி. இந்த ஃபால்ஸ் வந்து எனக்கு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ அங்கே போய் பாருங்கள் ப்ரோ நல்லா இருக்குதுன்னு. இந்த வீடியோவில் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அக்கா தேங்க்ஸ்க்கா. நான் இன்றைக்கி அங்கே தான் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5:30க்கே கிளம்புனேன். மழை வேறு லெவல் மழை. நம்ம என்றைக்கெலாம் ஏதாவது பண்ணுறோமோ அன்றைக்கெலாம் மழை வந்துடுது. அதனால் பொறுமையாக இப்போ டைம் வந்து ஒரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, டைம் 6:30 ஆயிடுச்சு. அப்படியே கிளம்பலாம். நம்ம அப்படியே ரோட்டில் கண்டினியூ பண்ணலாம். சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல நேச்சுரல் சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இப்போ சுசீந்திரம் தாண்டி இருக்கிறேன். இங்கே வந்து லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் நின்று சில் பண்ணலான்னு. அதான் நீங்கள் பாருங்கள் ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு. இந்த மேப் இப்படி தான் பண்ணுது, 3 ரோட்டு காமிச்சிச்சு. இதான் ஷார்ட் ரூட் மாதிரி இருந்துச்சு. நம்மளும் ஷார்ட் ரூட்டில் போகலான்னு உள்ளே போனால் இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. தென் நம்ம நேராக போய் கண்டினியூ பண்ணலாம். பாய். When I close my eyes, disconnected and tired, I see you. I see you, yeah. Hey guys, பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நல்ல மழை, அதனாலே ஒரு 1/2 hour ஒரு இடத்துல ஸ்டே பண்ணோம். கைஸ் பேக்கில் பாருங்களேன், வியூ வேறு லெவலில் இருக்குது. அங்கே வந்து மழை, நல்ல மழை. அந்த மழை அப்படியே இங்கே வந்துகிட்டு இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகி போயிடணும்ல. இன்னும் 9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறோம். பாய் பாய் பாய். கைஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டோம். இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் தான். வேறு லெவலில் இருக்குது. உள்ளே போக போக பாருங்களேன் லொக்கேஷனாக. ஒரு கேரளா மாதிரி இருக்குது. இதுக்குங்க கேரளா பண்ணுவோம், நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது வேறு லெவலில். நம்ம இங்கே வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். போக போக வாயில் வேறு லெவல்னே வருது. ஏன்னா வேறு லெவலில் தான் இருக்குது, அதனால தான் வேறு லெவலில் வருது. பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பாருங்கள், பேக்கில் சூப்பராக இருக்குது. மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிட்டு இருக்குது. சரி மழையில் நனைஞ்சு போயிடலான்னு பார்த்தேன். தென் நான் ரோட்டில் இருந்து பேசலாம். சூப்பராக இருக்குது போக போக. கோப்ரோவில் சில வீடியோஸ் தான் எடுக்க முடியுது, ஏன்னா ரெயின் இருக்கனால கொஞ்சம் எரிச்சலாக வருது நிப்பாட்டி எடுக்கிறதுக்கு. தென் நம்ம பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ணலாம். சி பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். I was wrong but I made it right. You came begging day and night. I don't wanna hit the bottom. Don't go out of your state of mind. I've been counting 1 to 10. I'll be back when you be down. With my music together again. I see you. Yeah, I see you go down. Yeah, I see you go down. I see you. Yeah, I see you go down. Yeah, I see you go down. And I know you keep asking me. Flames and fire, I know you are done with me. It's just fired. I see you go down, yeah, I see you go. ஹே மக்களே, வந்து விட்டோம். பக்கத்தில் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பேக்கில் இன்னும் ஒரு காட்டு பாதைக்குள்ளே தான் போகணும்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே மேப்லாம் அவங்களுக்கு காட்டாது ஜி அப்படின்னு சொன்னாங்க. சரி ப்ரோ, நாங்கள் இதுக்கு மேலே போய்க்கிறோம். எந்தரா அந்த சைடு ரைஸ் பேக்கில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது மழை. அவனும் பேக்கில் காட்ட சொல்லிட்டான். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டு பாதை தான் போகணும். பைக்கு இதில் இருக்குது. நம்ம பைக்கை எடுத்துகிட்டே போயிடுவோம். கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம். போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது. போக போக நல்லா செடிகள் சூப்பராக இருக்குது. ரப்பர் ட்ரீ அது நிறையா வச்சுருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மார்னிங் டைமாக அதனால் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சைட்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம வாகமான் மாதிரி இருக்குது. நம்ம வாகமான் கூடிய சீக்கிரம் போக போகிறோம். அதான் முன்னாடி இப்போ சொல்லிடணும்ல. வாகமானும் போக போகிறோம். இந்த வீடியோலாம் முடிச்சுட்டு அது தனி சீரீஸாகவே வரும். தனி சீரீஸாக போடலாம். தென் இப்போ நம்ம மேலே போய் கண்டினியூ பண்ணலாம். வாங்க மேலே போகலாமா? I see you go down, I see you just fire.
ஹே கைஸ் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து மேலே நம்ம வாக்கிங்கில் தான் நடக்கணும். மேலே இருக்குது இந்த சைடில் கேட் இருக்குது. கேட்டுக்கு அங்கே போகணும். வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். நான் இப்போ வாட்டர் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். அப்போ தண்ணி அங்கேயும் இருக்கும். நான் இன்றைக்கி குளிக்க வேணாம்னு நினச்சி தான் வந்தேன். ஏன்னா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோமே எதுக்கு குளிச்சுட்டுன்னு பார்த்தேன். இப்போ தண்ணியை பார்த்தோன்னே ஆசை வந்துடுச்சு. அண்ட் சூப்பராக இருக்குது. நம்ம மேலே போகலாம். இங்கே பாருங்களேன் ஒரு வியூ வேறு லெவலில் இருக்குது. தென் மீன் நிறையா இருக்குது இங்கே. இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் திட்டமாக இருக்குது. குழந்தைங்களாம் வந்துச்சுன்னா இதில் அழகாக குளிக்கலாம். நல்லா இருக்குது. எனக்கு கீழே திரண்ட அளவுக்கு இருக்குது. தென் சூப்பராக இருக்கும். நம்ம மேலே போகலாம். தென் இந்த வீடியோ நான் எடுக்கிறது எல்லாமே சாம்சங் Note 8 தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் OnePlus தான் எடுக்க போகிறேன். OnePlus Note 7 Proவில் எடுக்கலாம் ஒரு ஐடியா. ஏன்னா vloggingக்குன்னு தான் இந்த சாம்சங் Note 8 வாங்கினேன். செம்மையாக இருக்குது கிளாரிட்டி. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் நம்ம அடுத்து நீ GoProவில் அண்டர் வாட்டர் ஷாட்லாம் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் அண்டர் ஷாட்டு. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டுருக்கோம். ரோடு வந்து மோசமாக தான் இருக்குது. நடந்து தான் போகணும். நடக்கணுன்னா தான் நம்மளுக்கெல்லாம் வலிக்குமே. ரொம்ப வலிக்குது எனக்கு. வர உடம்பு எப்படியாவது குறைப்பேங்க போய் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. அவனாவது ஒல்லியாக இருக்கான். ஏறிடுறான் சருன்னு. நம்மளுக்கு ஏறவே கழியலை. அங்கே 2 ப்ரோ சொன்னாங்க நீங்கள் அங்கே போங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்குன்னு. அங்கே வந்து பெரிய லாங் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது தான் பேக்கில். நம்ம அங்கே போகலாம். பட் இங்கேயும் கொஞ்சம் போயிட்டு நம்ம மெயின் ஏரியாவுக்கு வரணும்ல. அங்கே தான் அந்த கரும்பாறை அந்த ஏரியாலாம் இருக்குது. போயிட்டு நம்ம பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் போகணுன்னு இல்லை. நம்ம இங்கேயே நிறைய இடத்துல இருக்குது. தேங்கி தண்ணி வருது. சூப்பராக இருக்குது. இதிலே கொஞ்சம் ஓரளவு எனக்கெலாம் செஸ்ட்டு அளவுக்கு தண்ணி இருக்குது. சூப்பராக குளிக்கலாம். இங்கே நம்ம என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணி கூட குளிக்கலாம். தென் குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அவங்களுக்குலாம் ஸ்விம்மிங் பூல் மாதிரி பாருங்கள். ஒரு பாறை இருக்காது அந்த இடத்துல. நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். வழுக்குது. பேக்கில் பாருங்கள். அந்த நடுவில் இருக்க பாறை தான். மற்றபடி தண்ணி சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். தென் நம்ம குழந்தைங்களுக்கு தாங்க அந்த இடம் சூப்பராக இருக்குது. நம்ம பசங்களாம் வந்தோன்னா நல்லா ஜாலியாக உட்காந்து இந்த ட்ரீட் மாதிரிலாம் என்ஜாய் பண்ணலாம். திடீர்னு மேலே ரொம்ப தூரம் போகணுமா அவங்க சொன்னாங்க. மேலெலாம் இப்போதைக்கு போகாதீங்க, பாறை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப வழுக்குன்னு சொன்னாங்க ஆப்போசிட்டில் வந்தவங்க. அதனால தான் அங்கே பக்கத்தில் இன்னொரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் நிறைய எடுக்கலாம். தென் இப்போதைக்கு நான் எடுத்துருக்க ஷாட்லாம் சூப்பராக வந்திருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். இன்னும் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. வேறு லெவலில் இருக்குது. போக சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கிறேன். நான் இவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன் கேரளா போகணும். கேரளாலாம் வேணாம், நம்ம ஊர்லேயே வேறு லெவலில் இருக்குது. அவனும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். தென் நம்ம இன்னும் உள்ளே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தோன்னே எனக்கே இருப்பு வரல. உள்ளே இறங்கிட்டேன். அவன் இறங்க மாட்டேன்ட்டான். வேறு லெவலில் இருக்குது. உள்ளே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வெளியில் வந்து குளிக்கிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நீங்கள் GoProவில் பார்த்துருப்பீங்க. GoPro ஷாட்லாம் நிறையா ஸ்லோ மோஷன்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. நம்ம பெரிய ஃபால்ஸுக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அங்கே போய் நம்ம பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது பிளேஸு. நான் இந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து கீழே கொடுக்குறேன், மேப் லொக்கேஷன். நீங்கள் அதிலையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பாய். கைஸ் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டுருச்சு. அதனால தான் நாங்கள் கீழே வந்துட்டோம். அவங்களும் சொன்னாங்க மேலே போகாதீங்க தம்பி, ரிஸ்க்கு, போலீஸ் யாரும் இந்த டைம் வருவாங்கன்னு. நீங்கள் கீழே குளிச்சிங்கன்னா ரொம்ப சேஃப். யாரும் எதுவுமே உங்களை கேட்க மாட்டாங்க. நீங்கள் மேலே போகிறப்ப கொஞ்சம் பார்த்து போகணும். மழை இருந்தால் போகாதீங்க. அதனால தான் இந்த வீடியோ எனக்கே பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மெயின் ஏரியாவுக்கு போகலன்னு ஒன்று. நம்ம இன்னொரு நாள் வருவேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே குளிக்கிறதுக்கு எல்லாரும். இன்றைக்கி நான் மட்டும் தான் குளித்தேன். அவன் குளிக்கல. அவன் வந்து நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கானால குளிக்க மாட்டான். பெரிய ஆள். நம்ம வந்து வேறு நாள் ஒரு நாள் வருவோம். வந்து நம்ம குளிக்கலாம். வேறு லெவலில் என் பேக்கில் தாங்க நம்ம போகிற இடத்துலலாம் நம்மளை விட நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் நிறைய இடம் இருக்குது. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். CU3க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துருக்கும். See you the next video. Bye. கைஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பரோட்டா சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம நாகர்கோவில் ஏரியாலாம் பரோட்டா தான். இது பார்த்தீங்கன்னா பீஃபு சூப்பராக இருக்குது. பீஃப் டேஸ்ட்டு செம்ம காரம். இன்னும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. காரத்தோடு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. கைஸ் பரோட்டா பார்த்தீங்கன்னா வச்சோடனே அது அல்வா மாதிரி வாய்க்குள்ள போகுது பாருங்கள். வேறு லெவலில் பீஃபு இங்கே பீஃப் எடுத்துக்கிட்டேன். வேறு லெவலில் அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. வேறு லெவல். கடை சின்ன கடை.
அந்த கடையோட லொக்கேஷனும் கொடுக்குறேன். நம்ம கீரிப்பாறை உள்ளே போகிறதுல ஸ்டார்டிங்கில் இருக்குது. கடைக்கு வாங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கடிகார கோணம் தடிகார கோணம் அந்த டேனிங்கில் இருக்குது. சூப்பராக இருக்குது கடையில். டேஸ்ட்லாம் சின்ன கடை தான், வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நான் உள்ளே வந்து எடுக்க முடியல, ஆள் கொஞ்சம் நிறையா இருந்தாங்க, கொஞ்சம் ஷையாகிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா பரோட்டாவோட டேஸ்ட்டு வேறு லெவலு, பீஃப் அதோட வேறு லெவலில் இருந்துச்சு. தென் அது பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து 6 ரூபாய் அவ்வளோதான். மொத்தமாக நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே சேர்த்து 108 ரூபா சம்திங். பரோட்டா 8 ரூபா, சாரி பரோட்டா 8 ரூபா. ஆனால் இப்போ 8 ரூபா பரோட்டா மாதிரியே தெரிலங்க. அன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 12 ரூபாய்க்கு ஒரு பரோட்டா வாங்கினா அந்த சைஸுக்கு இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, பிச்சு பிச்சு வரா மாதிரி. பீஃப் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம ஸ்மூத்தாக வச்சுருக்காங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. தென் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட். நீங்கள் அந்த கடையை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபோட்டோ காட்டுறேன், இந்த கடை தான். லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன். நம்ம அந்த கீரிப்பாறை போகிற வழியில் ஃபஸ்ட்லேயே இருக்குது, ஸ்டார்டிங்லேயே ரோடு. அதில் அந்த ரோட்டு சைடில் இருக்குது ஹோட்டல். நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிவி3க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.